2016 ஆண்டு தேர்தல் களத்திற்கு வந்த நாம் தமிழர் கட்சி அதிலிருந்து தொடர்ச்சியாக சட்டமன்றம், நாடாளுமன்றம், ஊரக உள்ளாட்சி, இடைத்தேர்தல் என்று எந்த தேர்தலையும் நிராகரிக்காமல் தொடர்ந்து களத்திலே நின்று முன்னேறி வருகிறது. ஒரு கட்சி முதல் தேர்தலில் 4.5 லட்சம் வாக்குகளை பெற்று 1.1 விழுக்காடு வாக்குகளை தொட்டு அதற்கு பிறகு அடுத்த தேர்தலை அதே நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுமானால் அது இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலேயே அது நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருக்க முடியும். நாலரை லட்சம் வாக்குகளை வாங்கிய ஒரு கட்சி ஒன்று காணாமல் போகும். இதை ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து கரைந்து போகும். ஆனால் சற்றும் தளராது தொடர்ந்து 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 எல்லா தேர்தல்களிலும் ஒரு சிறு சோர்வுமின்றி போட்டியிட்டு 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 தனித்து நின்று 8.22 விழுக்காடுகளை 8.5 விழுக்காடு வாக்குகளை தொட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் முழு இசைவு பெற்ற அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் அது வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருக்க முடியும். ஒரு முறை ஒரு செயலை செய்வதற்கு முயல்வது அது முயற்சி. அதில் தோற்ற பிறகு மறுபடி முயல்வது மறுமுயற்சி. அதில் தோற்ற பிறகு மறுபடி முயல்வது தொடர் முயற்சி. அதிலும் தோற்ற பிறகு மறுபடி முயல்வது என்பது முயற்சி செய்வது விடாமுயற்சி. அதிலும் தோற்ற பிறகு மறுபடி முயல்வது என்பது முயற்சி அல்ல, அடர்த்தியான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை.